கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். தெற்கு கள்ளிக்குளம் அதிசய பனிமாதா திருத்தலத்தை கடந்த வீடியோவில் நாம் பார்த்தோம். அதே தெற்கு கள்ளிக்குளத்தில் இன்னொரு அதிசயமும் உள்ளது. அதுதான் பரிசுத்த மலைமாதா திருத்தலம். நாம் இந்த வீடியோவில் அந்த மலைமாதா திருத்தலத்திற்கு தான் செல்ல போகிறோம். நீங்களும் இந்த வீடியோ வழியா அந்த மலைமாதா திருத்தலத்திற்கு வாங்க. ஏற்கனவே ஒரு முறை இந்த மலைமாதா திருத்தலத்திற்கு நான் சென்ற பொழுது வழி தவறி இந்த மலையின் பின்பக்கத்திற்கு சென்று விட்டேன். இந்த முறை மாதாவின் அருளோ என்னவோ, முன்னால் செல்லும் பச்சை நிற உடையணிந்த தம்பி அவராகவே முன்வந்து எங்களை அழைத்து கொண்டு மலைமாதா திருத்தலத்திற்கு வழிகாட்டினார். இந்த வீடியோவின் நீளம் மிக அதிகமாக இருந்ததனால் பார்வையாளர்களின் பொன்னான நேரத்தை கருத்தில் கொண்டு இந்த வீடியோவின் பல பகுதிகள் வேகமாக்கி காட்டப்பட்டுள்ளன. தற்போது மலையின் அடிவாரத்திற்கு வந்துவிட்டோம். இந்த இடத்தில் இடப்பக்கம் ஒரு கிறிஸ்து அரசர் கெபி ஒன்று உள்ளது. நாம் மலைக்கு சென்று அனைத்து இடங்களையும் பார்வையிட்ட பின் கீழே வரும்பொழுது இந்த இடத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். இந்த இடத்தின் வலப்பகுதியில் தங்கும் அறைகள் வசதிகள் உள்ளன. வெளியூரிலிருந்து வருபவர்கள் அதனை பயன்படுத்திக் கொள்ளலாம். இந்த திருத்தலத்திற்கு வர முடியாதவர்களுக்காக இந்த புனித மலையின் அனைத்து இடங்களையும் முழுமையாக காட்டியுள்ளேன். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துவிட்டு உங்களது மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த மலைக்கு நேரடியாக வந்தால் இந்த மலையின் முழு அழகையும் மலைமாதாவின் அருளையும் நீங்கள் முழுமையாக பெறுவது நிச்சயம். தற்போது நாம் இந்த மலைக்குன்றில் ஏறுவதற்கு தயாராகிவிட்டோம். இந்த மலையில் சுமார் 200க்கும் அதிகமான படிகளில் ஏறி சென்றுதான் மலைமாதாவை நாம் சந்திக்க முடியும். இந்த படிகள் அனைத்தும் அந்த மலையின் பாறைகளிலேயே செதுக்கப்பட்டுள்ளது. இந்த படிகளில் ஏறும் பொழுது ஒருவித பய உணர்வுடனே ஏற வேண்டியுள்ளது. இந்த படிக்கட்டுகள் அனைத்தும் சம அளவில் இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. புதிதாக இந்த திருத்தலத்திற்கு வருபவர்கள் ஏறும் பொழுதும் இறங்கும் பொழுதும் மிக கவனமாகவே பயணிக்க வேண்டும். இந்த படிகளின் 2 பக்கமும் ஜெபமாலையின் தேவ ரகசியங்கள் ஓவியமாக சித்தரிக்கப்பட்டுள்ளன. இந்த மலையின் பாதி படிக்கட்டுகளை கடந்த பின் கீழே எட்டி பார்த்தால் ஏறவும் முடியாது, இறங்கவும் முடியாது என்கிற தர்மசங்கடமான நிலைக்கு நாம் தள்ளப்படுவோம். இத்தனை சோதனைகளை எதிர்கொண்டால்தான் கடவுளின் அருளை பெற முடியுமோ என்னவோ என்ற எண்ணமும், வெறுமையாக நடக்கும் நமக்கே இவ்வளவு கடினமாக உள்ளதே, தோளில் பாரமான சிலுவையை சுமந்து கல்வாரி மலையை கடந்த கடவுளின் மகன் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எவ்வளவு வேதனையை அனுபவித்திருப்பார் என்ற எண்ணமும் நம் கண் முன்னே நிழலாடுகிறது. இந்த மலைமாதா தன் பொற்பாதத்தை பதித்து காட்சி தந்த இடத்தை அடைவதற்கு முன் அந்த வரலாறை தெரிந்து கொள்வது அவசியம். 1939ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 23ஆம் தேதி இந்த மலையின் அடிவாரத்தில் விளையாடிக் கொண்டிருந்த 6 சிறுவர்களுக்கு லூர்து அன்னை இந்த மலையில் மேல் நின்று காட்சியளித்து இந்த மலையில் தனது இருப்பை வெளிப்படுத்துகிறார். அன்று முதல் இன்று வரை இந்த திருத்தலம் நம்பி வருவோருக்கு அடைக்கலமாகவும் இங்குள்ள மக்களின் சிறந்த சுற்றுலா தலமாகவும் விளங்குகிறது. இந்த இடத்தின் வலப்பகுதியில்தான் மாதா காட்சியளித்த இடம் உள்ளது. நாம் மேலே சென்றுவிட்டு அதை பார்க்கலாம். லூர்து அன்னை காட்சியளித்த இடத்திற்கு மேல் பகுதியில் கட்டப்பட்ட இந்த சிற்றாலயத்தை பார்க்கலாம் வாங்க.
சிற்றாலயத்தை பார்த்து முடித்துவிட்டோம். இனி அன்னை காட்சியளித்த அந்த புனித இடத்தை காணலாம். மலை மாதாவின் அற்புத காட்சியை கண்ட 6 சிறுவர்களில் 5 பேர் வயது மூப்பின் காரணமாக மரித்துவிட்ட நிலையில் திரு தாமஸ் அவர்கள் மட்டும் இன்று வரை உயிரோடு வாழ்ந்து அன்னையின் காட்சிக்கு சான்று பகர்கிறார். இந்த இடத்தில்தான் லூர்து அன்னை நின்று கொண்டு 6 சிறுவர்களுக்கு காட்சியளித்துள்ளார். இந்த இடத்திலிருந்து கீழே எட்டி பார்த்தா தெற்கு கள்ளிக்குளம் ஊர் அவ்வளவு அழகா தெரியுது. ஏதோ கூகுள் மேப்பில் இந்த ஊரை பார்த்த மாதிரியே இருக்குது. இங்கே தூரமாக நாம் பார்ப்பது அதிசய பனிமாதா திருத்தலம். மாதா காட்சியளித்த இந்த இடத்திற்கு பக்கத்திலேயே சிறு குகை போன்ற இடத்தில் மரித்த இயேசுவின் உடலை சிற்பமாக செதுக்கி வைத்துள்ளார்கள். மாதா காட்சியளித்த இடத்திற்கு மேல் கட்டப்பட்ட சிற்றாலயத்தின் இடது பக்கம் அமைந்துள்ள கிறிஸ்து அரசர் கெபியை தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த இடத்தில் மக்கள் தேவைக்காக குடிநீர் வசதியும் கழிப்பறை வசதியும் செய்யப்பட்டிருக்கு. இனி நாம இந்த படி வழியா நடந்து இந்த மலையின் உச்சியில் கட்டப்பட்டுள்ள வியாகுல மாதா கெபியையும் இந்த மலைக்கு அருகிலேயே அமைந்துள்ள 2 குன்றுகளில் அமைக்கப்பட்டுள்ள கெபிகளையும் நாம பார்க்க போகிறோம். இந்த புனித மலைக்கு வருபவர்கள் காலை அல்லது மாலை நேரங்களில் மலை ஏறினால் வெயிலின் கொடுமையிலிருந்து தப்பித்து புத்துணர்ச்சியோடு மலையேறி மலை மாதாவை தரிசிக்க முடியும். இந்த திருத்தலத்தில் மாதந்தோறும் முதல் சனிக்கிழமையன்று மக்கள் கூட்டம் அலை மோதுகிறது. தமிழ்நாடு, கேரளாவின் பல பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து அன்னையை சந்தித்து அருள் பெற்று செல்கின்றனர். மாதாவை சந்திக்க வரும் பக்தர்களுக்காக இந்த புனித மலையில் சிறப்பு திருப்பலியும் அன்னதானமும் வழங்கப்படுகிறது. இந்த மலை மாதாவின் திருநாள் ஆண்டுதோறும் மே மாதம் முதல் சனிக்கிழமை 9ஆம் திருநாள் வருவது போல கணக்கிடப்பட்டு கொண்டாடப்படுகிறது. வாய்ப்பு கிடைத்தா கண்டிப்பா திருவிழாவிற்கு வாங்க. நாம் அந்த மலையின் உச்சியை அடைந்து விட்டோம். மேலே செல்ல செல்ல காற்றின் வேகம் கூடிக்கொண்டே செல்கிறது. நாம் இந்த மலையின் உச்சியிலிருந்து பார்க்கும் பொழுது பசுமை நிறைந்த பிரம்மாண்டமான மேற்கு தொடர்ச்சி மலை, அதன் அடிவாரத்தில் அமைக்கப்பட்டுள்ள காற்றாலைகள் என ரம்மியமான அழகுகளை மொத்தமாக ரசிக்க முடியும். நாம் இந்த மலையின் உச்சியில் கட்டப்பட்டுள்ள வியாகுல மாதாவின் கெபியை பார்த்துவிட்டோம். இனி இந்த மலைக்கு அருகில் அமைந்துள்ள 2 சிறு குன்றுகளில் அமைக்கப்பட்டுள்ள பாத்திமா மாதா கெபி மற்றும் கல்வாரி கெபியை பார்க்க செல்கின்றோம். இந்த மலையின் உச்சியிலிருந்து எதிரே தெரியும் 2 குன்றுகள் வரை
கைப்பிடிகள் இல்லாத இந்த படிக்கட்டுகளின் வழியாகத்தான் நாம் பயணம் செய்ய வேண்டியுள்ளது. ஆகவே மிகுந்த கவனத்தோடு நாம் இறங்க வேண்டும். நாம் இந்த பாதையின் இடப்பக்கமாக திரும்பினால் இந்த மலையின் பின்பக்க அடிவாரத்திற்கு சென்றுவிட முடியும். ஒரு வழியா நாம கஷ்டப்பட்டு இறங்கி இந்த பாத்திமா மாதா கெபியை அடைந்து விட்டோம். இதுதான் பாத்திமா மாதாவின் கெபி. இந்த கெபியின் கண்ணாடிகள் மக்களால் தேய்க்கப்பட்டு மாதாவின் சுரூபத்தை கூட காண முடியாத நிலையில் உள்ளது. இந்த மலையிலிருந்து தூரத்தில் தெரியும் தெற்கு கள்ளிக்குளம் விளையாட்டு மைதானத்தை பாருங்க. ஏதோ ட்ரோன் மூலமா நாம கிரிக்கெட்டை ரசிக்கிற மாதிரியே தெரியுது. இந்த 3 மலைக்குன்றுகளுக்கும் ஒரு தனி சிறப்பு இருக்கு. இந்த 3 மலைக்குன்றுகளுமே தரை மட்டத்திலிருந்து உச்சி வரை ஒரே பாறையாகவே அமைந்திருக்கிறது. இப்போ நாம பாத்திமா மாதா கெபியை பார்த்து முடித்துவிட்டு அதன் அருகில் இருந்த மலைக்குன்றில் அமைக்கப்பட்டுள்ள கல்வாரி கெபிக்கு வந்துள்ளோம். இந்த கல்வாரி கெபியிலிருந்து தெற்கு கள்ளிக்குளத்தின் முழு அழகையும் நாம ஏறி வந்த மலை மாதாவின் புனித மலையையும் பார்க்கும் அழகு உண்மையிலே தனிதாங்க. இந்த புனித மலையில் நாம் பார்க்க வேண்டிய அனைத்து இடங்களையும் நாம் பார்த்து முடித்துவிட்டோம். தற்போது இந்த வீடியோவின் தொடக்கத்தில் நாம் சொல்லியபடி இந்த மலையின் அடிவாரத்தில் கட்டப்பட்டுள்ள கிறிஸ்து அரசர் கெபியை தற்போது பார்க்க செல்கின்றோம். நாம் கீழே இறங்குவதற்கு முன் இந்த திருத்தலத்திற்கு வரும் வழிமுறைகளை தெரிந்து கொள்ளலாம். இந்த திருத்தலத்திற்கு வருவதற்கு திருநெல்வேலி மற்றும் நாகர்கோவில் பகுதியிலிருந்து வருபவர்கள் வள்ளியூருக்கு வந்து அங்கிருந்து வெறும் 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த தெற்கு கள்ளிக்குளத்தை அடைந்து இந்த திருத்தலத்திற்கு வரலாம். நாகர்கோவில், வள்ளியூர், திருச்செந்தூர் ஆகிய பகுதிகளிலிருந்து தெற்கு கள்ளிக்குளத்திற்கு அதிகமான பேருந்துகள் உள்ளன. தங்கும் வசதியும் இந்த மலையின் அடிவாரத்திலேயே கிடைக்கின்றது.
இந்த கிறிஸ்து அரசர் கெபி அமைந்திருக்கும் பகுதியில் விளையாடிக் கொண்டிருந்த பொழுதுதான் அந்த 6 சிறுவர்களும் லூர்து அன்னையின் காட்சியை பெற்றார்கள் என்றும் கூறப்படுகிறது. சரி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.